வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 10. பட் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது நம்ம வேலன் காணாம போய் கிட்டத்தட்ட 2 வாரமா ஆகுது. அதனால பேட்மேன் காத்தம்ல இருக்கிற மெரோனியன் ஃபால்கனோட ஆளுங்க தான் நம்ம வேலனை கடத்தி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த மெரோனியன் ஃபால்கனோட ஆளுங்களை போட்டு பொளந்து எடுத்துருப்பாருங்க. அது எந்த அளவுக்கு அந்த அடிப்பட்ட மெரோனியன் ஃபால்கனை காப்பாத்துறதுக்கு வர ஆம்புலன்ஸே காத்தம்ல பத்தாம போயிருக்கும். அதனால காத்தம்ல இருக்கிற டாக்ஸி ஓட்டர்களே ரைட் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அதுவும் உங்களுக்கு பத்தாம இருந்திருக்கும். சோ பேட்மேன் வேலன் காணாம போனதுனால பீஸ்ட் மூடுக்கே இறங்கி இருப்பாருங்க. ஆனா வேலனை கடத்தினது அந்த ஆர்க்கம் ஆளுங்களோட க்ரூ மெம்பர்ஸ் தான். அது நம்ம பேட்மேனுக்கு தெரிஞ்சது பார்பரா கிட்ட அந்த ஆர்க்கம் பில்ட் ஆயிட்டு இருக்க ஐலாண்டோட பைப்லைன் சிஸ்டத்தோட ப்ளூ பிரிண்ட்டை கேட்டிருப்பாரு. சோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம பேட்மேன் அங்க இருந்த பைப்லைன் மூலமா டைரக்டா ஆர்க்கம் குள்ளே போயிடுறாருங்க. சோ இதுக்கப்புறம் வேலனை கண்டுபிடிச்சு அப்படியே காப்பாற்றணுங்கிற மாதிரி ஸ்மூத்தா தான் போயிருக்கும். ஆனா அப்பதான் அப்படின்னு பேன் அந்த என்ட்ரி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல பேனுக்கும் பேட்மேனுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பேட்மேன் எந்த விதமான ஃபைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் பெயின் அதை அசால்ட்டா பிளாக் பண்ணி நம்ம பேட்மேனோட எல்லா பிரஷர் பாயிண்டையும் ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. அதனால பேட்மேன் மொத்தமா செயலிழந்து இருக்க அப்போ பெயின் அவரோட வெனம் சீரமை ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஆப்சல்யூட் பெயினா மாதிரி நம்ம பேட்மேனை ஒத்த கையில தூக்கி நிறுத்திருப்பான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம இஷ்யூ நம்பர் 10லயே பார்க்க போறோம். சோ தொடங்குவோமா? இங்க நம்ம காத்தம் ஜூன் மந்த்ல இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம ப்ரூஸே கொஞ்ச நாள் ஆள காணணுங்கிறதுனால நம்ம மார்த்தா கொஞ்சம் பதட்டத்திலே தான் இருக்காங்க. அதனால ஜிம்மி மார்த்தா அவன் போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது மேபி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜிம் அவன் என்னோட பையன், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு ஏதோ ஒரு தப்பா நடக்கிறது என்னால உணர முடியுது அப்படின்னு மார்த்தா சொல்லியிருப்பாங்க. அம்மா பசங்க என்ன சும்மாவா கரெக்டா கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? சரி இப்பதான் நமக்கு ஆர்கம காட்டுறாங்க. இங்க அந்த ஆர்கம்ல இருக்கிற சீஃப் டாக்டர் நம்ம ப்ரூஸ் மேல நடந்த அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட்டை பத்தி சொல்றாங்க. இப்போ மயக்கமா இருக்க இவன் 6 அடி உயரமும் 9 இன்ச் அகலமும் 401 பவுண்ட்ஸ்ல இருக்கான். அண்ட் இவனை தூக்கிறதுக்கு 6 ஸ்டாஃப்ஸ் தேவைப்பட்டாங்க. அண்ட் அவனோட காஸ்டியூமை ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அவனோட பாடியில ஏகப்பட்ட காயங்கள் ஏற்பட்டுக்குதுன்னு. அண்ட் அவன் பாடியை மொத்தமா ஸ்கேன் பண்ணதுல அவனுக்குள்ள அவன் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அவன் மறைச்சு வச்சிருக்கான். சோ அதனால மல்டிபிள் சர்ஜரிக்கு அப்புறம் தான் எங்களோட ஸ்டாஃப் அவனோட பாடிக்குள்ள இருந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவன் பாடிக்குள்ள இருந்த வெப்பன்ஸ் என்னன்னா டியர் கேஸ் பெலட்ஸ், ஆசிட் பெலட்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் பெலட்ஸ், செடேட்டிவ் பெலட்ஸ், ஹலுசினோஜெனிக் பெலட்ஸ் அண்ட் ஒரு ஃபுல் லாக் பிக் கிட் அண்ட் ப்ளோ டாட்ஸ், ஃபிங்கர் பிளேட், நக்கிள் பிளேட், டோ பிளேட்ஸ் அண்ட் புஷ் டேகர், ட்ரென்ச் டேகர் அண்ட் ஏகப்பட்ட ஷூரிகேன்ஸ் அண்ட் அதுலயும் ஒரு பெருசாவும் and one final spiked war club collapsible typeல. and subject இப்ப மயக்க நிலைமையில தான் இருக்கு. and டேட்டா வச்சு பார்த்தா அவன் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு சைலண்ட் நிலைமையில தான் இருப்பான். சோ டாக்டர் லாக் என்ஸ் அப்படினா சீஃப் டாக்டர் சொல்ல இங்க நம்ம ப்ரூஸ் கண்ண முழிப்பான். நேயர்களே எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, கண்டிப்பா உங்களுக்கும் அதே கேள்வி தான் வரும்னு நினைக்கிறேன். அது எப்படி இவ்வளவு விஷயத்தை தன்னோட உடம்புக்குள்ள மறைச்சு வைக்க முடியும்? சுத்தமா ஐடியா இல்லங்க. and இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. அதாவது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்றதுனால தான் நம்ம ப்ரூஸ் ஆப்சல்யூட் பேட்மேனா இல்லனா ஆப்சல்யூட் பேட்மேனா இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்றானா? இதுவும் எனக்கு சுத்தமா ஐடியா இல்லங்க. இப்ப மயக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்ட நம்ம ப்ரூஸ் அவன் இருக்கிற அந்த செல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் பல்லுக்கு நடுவுல மறைச்சு வச்சிருந்த ஒரு நீடில் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூஸை மொத்தமா ஸ்கேன் பண்ணி அவனுக்குள்ள எல்லா வெப்பன்ஸுமே எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம ப்ரூஸ் அவங்களுக்கே தெரியாம சில விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. சோ ப்ரூஸ் இப்ப அந்த நீடில யூஸ் பண்ணி அவன் இருக்கிற அந்த செல் டோரை ஓபன் பண்ணி எப்படியா அங்க தப்பிக்கதான் பாக்குறான். ஆனா நம்ம ப்ரூஸ் அவனோட செல்ல இருந்து எஸ்கேப் பண்ணதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால டாக்டர்ஸ் லாக் பிகின். சப்ஜெக்ட் இப்ப அந்த என்வாயர்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அண்ட் இப்ப அந்த சவுத் வெஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்க வாய்ப்புக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல இங்க நம்ம ப்ரூஸ் யாருக்கும் தெரியாம அங்க தப்பிக்கதான் பாத்துட்டு இருப்பான். அண்ட் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லெவல் 246 னு போட்டு ஹெல்ப் அண்ட் எக்ஸ்பெரிமென்ட்னு போட்டுருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ப்ரூஸ் ஒரு டேங்க்குள்ள ஒரு ஜெயண்ட் சைஸ்ல இருக்கிற முட்டையை பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதை நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க, ஏன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. தென் இப்ப அகைன் அந்த டாக்டர் இப்ப சப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளாசிட்டிங்கிற இடத்துல தான் இருக்கு. சோ அவனுக்கு பாசிபிள் ரூட்டே KLAY பயோஸா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ப்ரூஸோ அவங்க சொன்ன அந்த பயோஸ்க்கு தான் வந்திருப்பான். அண்ட் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ அது என்ன பயோஸ்னு. எஸ், அது கிளேஃபேஸோட பயோஸ் தான். பட் அது தெரியாம ப்ரூஸ் சேர்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளோல நடந்து போக அப்ப நம்ம ப்ரூஸ் கிட்ட யாரும் பேசுறாங்க. அது ரொம்ப வலிக்குது, அது ரொம்ப மோசமா வலிக்குது அப்படின்னு யாரும் அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. அதனால நம்ம ப்ரூஸ் கீழே குடிச்சு அந்த ஃப்ளோரை பார்த்தா அந்த ஃப்ளோர்ல இருந்தது சேரு கிடையாது, அங்க இருந்தது கிளேஃபேஸ். அதுவும் அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்களை ஒன்னா மர்ஜ் பண்ணி கிளேஃபேஸை உருவாக்கி இருக்காங்க. சோ அதனால அந்த இடத்துல நம்ம ப்ரூஸை மொத்தமா அந்த கிளேஃபேஸ் சரவுண்ட் பண்ண அப்ப நம்ம ப்ரூஸ் என்ன விடுங்க என்ன விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அப்பா அவனுக்கு பின்னாடி இன்னொரு வாய்ஸும் கேக்குது, ஹலோ அகைன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். அண்ட் அந்த சத்தத்தை கேட்டதுமே ப்ரூஸ் நீயா? எஸ், அங்க வந்தது பெயின் தான். தென் இப்ப அந்த டாக்டர் சப்ஜெக்ட் 27 பிரைம் மூலமா மாட்டிக்கிட்டான். அண்ட் அவனோட என்வைரன்மெண்ட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி அவன் இன்ஃபர்மரியில ஸ்டே பண்ணி ஆகணும், டாக்டர்ஸ் லா என் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அப்ப நம்ம பெயின் கீப் ட்ரைங் ப்ளீஸ்
அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ நம்ம ப்ரூஸ் இந்த இடத்துல இருந்து எப்படிலாம் தப்பிக்க பாக்குறானுங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க போலங்க. தென் அப்படியே நம்ம ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்க்கு தான் வரும். இங்க நம்ம வேலனுக்கு பிபோவா பாஸ்கியோட சண்டை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சுக்கோல. அதனால வேலன் தன்னை ப்ரூஸை தான் ட்ரெயின் பண்ண சொல்லியிருப்பான். சோ அதனால நம்ம ப்ரூஸோ வேலனும் ஒன்னா சேர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க. அப்படியே இந்த சைடு கிரைமலி கேங்ல இருக்கிற எல்லாருமே பிபோவா பாஸ்கியோட ஃபைட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அப்ப வேலன் ஆல்ரைட் அது அவனே தான், அந்த ரிங்குக்குள்ள வர பெரியவன் பிபோவே தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் அவனும் அவ்வளவு பெருசாலாம் இல்ல வேலன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு நம்ம ஆசி அவன் பாக்குறதுக்கு பெருசா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பிவோட ஃபைட்டே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறாங்க. அண்ட் அப்படியே பேரலா நம்ம ப்ரூஸ் புஷ் கமான் கமான் அப்படின்னு வேலனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறத நம்ம காட்டுறாங்க. அண்ட் அகைன் எல்லாருமே அந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ப்ரூஸ் பாத்தியா அவன் லெஃப்ட் ஃபாஸ்டாவே இல்ல அப்படின்னு சொல்ல, அண்ட் அதுக்கு அகைன் ஆசி அது ஆக்சுவலா பயங்கர ஃபாஸ்டா தான் இருந்தது அப்படின்னு கடுப்படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அப்போ வேலன் தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் மூலமாவே வார்ம் அப் பண்ணிக்கிட்டு நான் உனக்காக தான் வந்துட்டுக்கிற பிபோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த மேட்ச்ல பிபோ ஜெயிச்சிருவாங்க. அண்ட் அப்ப அகைன் வேலன் கமான் அவன் அவ்வளவு டஃப்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அகைன் அண்ட் அகைன் ஆசி அவன் ரொம்ப டஃபா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் பக்கத்திலே உட்கார்ந்த ஹார்வி கொஞ்சம் வாய மூடுறே ஆசி அப்படின்னு நம்ம ரங்கவத்தியர் ஸ்டைலே சொல்லியிருப்பாங்க. தென் அப்படியே நம்ம பிரசன்ட் டைம்ல எனக்கு தான் வரும். இங்க ஜூன்ல இருந்து ஜூலை மாசமே வந்துருச்சு. பட் ஸ்டில் நம்ம ப்ரூஸை காணோம். அதனால மார்த்தா ஹார்வி கிட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஹார்வி கிட்ட சொல்ல, அதுக்கு ஹார்வி த டிஏ ஆபீஸால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க மார்த்தா அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் அதுக்கு அகைன் மார்த்தா அப்ப என்னோட பையன் எங்க ஹார்வி எங்க அப்படின்னு கேட்க, நம்ம அகைன் அந்த ஆர்க்கம்ல மாட்டிட்டு இருக்க ப்ரூஸ் கிட்ட தான் வரும். இங்க நம்ம ப்ரூஸ்க்கு பயங்கரமா தாடி முளைச்சி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம ஓரமா உட்காந்துருப்பான். அண்ட் நம்ம ப்ரூஸோட செல்லுக்கு மேல ஏகப்பட்ட பேட்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் நேர்களே அதை கொஞ்சம் நோட் பண்ணிச்சுக்கோங்க, அது ஏன்னு அப்புறம் சொல்றேன். இங்க அந்த ஆர்க்கமோட சீஃப் டாக்டர் ஸ்லாபிகன் இது சப்ஜெக்ட் 27 45வது நாள் ரிப்போர்ட். பிரைம் கூட நடந்த சண்டையில இப்பதான் இவன் கொஞ்ச நாளா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கான். அண்ட் அவன் சண்டை போறதுக்கும் நல்ல ஆக்டிவாவே அந்த என்வரன்மெண்ட்ல மெயின்டைன் ஆகி இருக்கான். லைக் 20 நாளைக்கு இவனுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்த சப்ஜெக்ட் 4 6 10 11 21 மாதிரி. அண்ட் இப்போ அவன் இருக்கிற அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் அமைதியான மாதிரி தான் தெரியுது. அண்ட் 30 நாளுக்கு அப்புறம் அவன் சாப்பிடுறதையும் நிறுத்திட்டான். சோ அதனால அவனோட ஸ்டொமக்ல ஒரு டியூபை இன்சர்ட் பண்ணி அது மூலமா ஃபீடிங் பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் அவனோட இடத்தை கிளீன் பண்றதுக்காக உள்ள வந்தாலும் அவன் கொஞ்சம் கூட அந்த இடத்துல இருந்து நகரது இல்ல. சோ இட்ஸ் ஸ்டாஃப் டயக்னோசிஸ், அதாவது சப்ஜெக்ட் 27 இந்த சமிஷன்ல மொத்தமா விழுந்துட்டான். சோ டாக்டர்ஸ் லாக் இன் அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம ப்ரூஸ் அந்த சமிஷனுக்கு ரெடி ஆயிட்டானாங்கிறத செக் பண்ணதுக்காக அவன் இருக்கிற செல்லுக்குள்ள அந்த ஸ்டாஃப்ஸ் வந்திருப்பாங்க. அண்ட் அப்போ அது வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம ப்ரூஸ் சம்பவத்துல இறங்குறாங்க. அண்ட் அப்ப அகைன் அந்த சீஃப் டாக்டர் அப்டேட் ஸ்டாப் டயக்னோசிஸ் கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் 27 இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது எல்லாமே ஒரு நாடகமா தான் தெரியுது. ஏன்னா அவன் இன்னொரு தாக்கத்துல பண்றதுக்காக தான் இப்படி ஆக்ட் பண்ணிருக்கான். அண்ட் டேட்டாஸ் வச்சு பார்த்தா அவன் தன்னோட ஒவ்வொரு பொலியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட முன்பக்கத்தை ஒரு மேனுவல் காம்பாக்டா யூஸ் பண்ணிருக்கான். அண்ட் சப்ஜெக்ட் அதோட ஃபீடிங் டியூபை அட்ஜஸ்ட் பண்ணி அவனோட ரா ஸ்டொமக் ஆசிட ஆக்சஸ் பண்ணிருக்கான். உண்மையா சொல்ல போனா இப்படி ஒரு ப்ரூட்டலான விஷயத்தை ப்ரூஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அண்ட் ஸ்டில் அந்த டாக்டர் அண்ட் இதோட ரொம்ப இம்ப்ரெசிவா அவன் அந்த லெட்ரினை வச்சு பண்ணது, அதாவது ஏகப்பட்ட குவானோவை கலெக்ட் பண்ணி அதுல வாரக்கணக்கா யூரின் போனதுனால சப்ஜெக்ட் 27 ஒரு ஹைலி ஃபிளேமபிள் காம்பனென்ட்டை உருவாக்க முடிஞ்சுக்குது. ஸோ விச் மீன்ஸ் அவன் இருக்கிற அந்த செல்லோட வாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்ஸ் அகைன் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம ப்ரூஸ் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல நிறைய பேருக்கு ப்ரூஸ் என்ன பண்ணானுங்கிற விஷயம் புரிஞ்சிருக்காது. அதனால அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நம்ம ப்ரூஸ் அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணானா, அந்த செல்ல இருக்க குவானோஸை கலெக்ட் பண்ணிருக்கான். அதாவது குவானோனா இந்த பறவைகள்லாம் பறந்து போயிட்டு இருக்கும் போது பொச்சுக்குன்னு ஒண்ணு போடும்ல, அதை தான் குவானோன்னு சொல்லுவாங்க. பட் பறவைகளோடது மட்டும் இல்லாம வவ்வாலுங்களோடதையும் சேர்த்து குவானம் தான் சொல்றாங்க. சோ நான் முன்னாடியே சொன்னல அந்த செல்லுக்கு மேல பேட்ஸ் எல்லாம் இருக்கிறத பத்தி, அதுங்களோட குவானோஸை தான் நம்ம ப்ரூஸ் கலெக்ட் பண்ணி அதுல வாரக்கணக்கா நம்ம ப்ரூஸ் பிஸ் அடிச்சு அதை ஒரு ஹைலி ஃபிளேமபிள் காம்பனென்ட்டா மாத்தி தான் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். சோ ப்ரூஸ் இதை யூஸ் பண்ணி தாங்க அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். அண்ட் கேட்கறதுக்கு என்னதான் வியர்டாவே இருந்தாலும் செம்ம பிளான்ல தென் ப்ரூஸ் அகைன் அந்த டேங்கை தாண்டி ஓடும்போது இந்த வாட்டி அந்த ஜெயின் சைஸ்ல இருந்த அந்த முட்டை கிராக் ஆயிருக்குங்க. பட் வெயிட், இதை வச்சு ஒரு சம்பவம் இருக்கு. அண்ட் நம்ம ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் இருக்கிற அந்த 246 லெவல்ல இருக்கிற இடத்தோட எண்டையே ரீச் பண்ணிருப்பான். ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய வால் தான் இருந்திருக்கும். அதனால நான் பேசுறது ஒண்ணு கேக்குதா, கோ டு ஹெல் அப்படின்னு ஒரு கடுப்புலே கத்திட்டு தான் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் அப்போ அந்த சீஃப் டாக்டர் சென்சார்ஸ் அவன அந்த நார்த் சைட்ல இருக்க ஸ்ட்ரேஞ்ச் காரிடோர் கிட்ட தான் பிக் பண்ணிருக்கு. ஆனா அதுக்குள்ளே அவன் தன்னோட ட்ராக்ஸை மறைக்கிறதுக்காக அந்த இடத்துல ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோஷனை டிராப் பண்ணி அந்த ஸ்கேன்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த வால் மேலே ஏறிறாங்க. அண்ட் அப்ப நம்ம ப்ரூஸ் ஹலோ அப்படின்னு கத்த அந்த இடத்துல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. அதனால அங்க காடு மாதிரி இருந்தா அந்த இடத்துக்குள்ள போயிருப்பான். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த மொத்த இடமே ஒரு லிவிங் திங்னு. பட் அது தெரியாம நம்ம ப்ரூஸ் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அண்ட் அகைன் அந்த ஆர்க்கமோட சீஃப் டாக்டர் அப்டேட் நியூ ரிப்போர்ட்ஸ்ல என்ன வந்திருக்குன்னா, அவன் அந்த நார்த் நோக்கி இருக்க ஐஸ்லி ஈகோ சிஸ்டம்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பாய்சன் ஐவியை தாங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. சோ இஷ்யூ நம்பர் 7ல மென்ஷன் ஆயிருந்த எல்லாருமே இந்த ஆர்க்கம்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க போல. அண்ட் அப்படி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாய்சன் ஐவியோட ஈகோ சிஸ்டம் ரைட்டுங்க.
ரைட்டு. அண்ட் இந்த ஈகோ சிஸ்டம்ல மாட்டின நம்ம ப்ரூஸை நோக்கி ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒண்ணு வந்து தன்னை வெளியே விடு வெளியே விடுன்னு சொல்லி நம்ம ப்ரூஸோட வாய் கண்ணுன்னு எல்லா இடத்துலயும் அந்த மரத்தோட வேற உள்ள விட்டுருக்கோம். சோ அவ்வளவுதான், ப்ரூஸ் அந்த இடத்துல காலி நினைச்சா அப்போ அந்த இடத்துல அப்படின்னு அந்த இடத்துல பெயின் வந்திருப்பாங்க. சோ பெயின் அந்த மான்ஸ்டரை அசால்ட்டா பொளந்து எடுக்க அந்த ஆர்கமோட சீஃப் டாக்டர் சப்ஜெக்ட் 27 பிரைம் மூலமா மாட்டிக்கிட்டான். அண்ட் அவனை தன்னோட என்வைரன்மெண்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவன் இந்த இன்ஃபர்மரியில ஸ்டே பண்ணும். சோ டாக்டர் ஸ்லாக் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம பெயின் so close give up மட்டும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அந்த இடத்துல அடிச்சே நாக் டவுன் பண்ணிருப்பான். தென் அப்படியே அகைன் நம்ம ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் போறோம். இங்க நம்ம செலினா ப்ரூஸ் ஏஞ்சிடு நம்ம இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கன்னை லோட் பண்ணிருப்பா. அண்ட் அதுக்கு ப்ரூஸ் வாட் சாரி என்னால இன்னைக்கு நைட்டு முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கு அகைன் செலினா சீரியஸாவா சொல்ற, இந்த இடத்தை விட 3 மடங்கா அந்த கார்பரேட் ஒரு பார்க்க ஓன் பண்ணிருக்கு. அண்ட் அங்க இருக்கிற ஒரு ஆர்ட்டே இந்த இடத்தை விட பயங்கர ஒர்த்தா இருக்கும். சோ சீக்கிரம் கிளம்ப, அந்த இடத்துல இன்னும் யாரும் வரல அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ப்ரூஸ் இல்ல என்னால முடியாது ஏன்னா நான் பிபோவோட ஏகப்பட்ட ரீல்ஸை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் அதுக்கு செலினா நீ கண்டிப்பா வேலன் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ப்ரூஸ் அவங்க கிட்ட என்ன சொல்ற, அவனுக்கு சான்ஸ் இல்லனா என்னால முடியாது, அது கண்டிப்பா அவனை உடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் அதுக்கு அகைன் செலினா பிபோவை விடவா அப்படின்னு கேட்க அதுக்கு அகைன் ப்ரூஸ் நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனை ஒரு டெத் ஸ்பைரல்ல இறக்கி அந்த இடத்துல அவனை சேர் பண்றது ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியாது. சோ நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் நம்ம இதை பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு செலினா சொல்லியிருப்பா. சோ நம்ம செலினாவும் ப்ரூஸும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. ஆனா அது என்ன விஷயம் தான் தெரியல. ஆனா செலினா நம்ம வேலன் அந்த மேட்சை ஜெயிக்க மாட்டானுங்கிற மாதிரி தான் நினைக்கிறா போல. அண்ட் அதை நம்ம ப்ரூஸால ஒத்துக்க முடியலனாலும் அதுதான் நெசம் போலங்க. இது அப்படியே நம்ம பிரசன்ட் டைம்ல வரும். இங்க ஜூன்ல இருந்து ஜூலை தாண்டி இப்ப ஆகஸ்டே வந்துருச்சு. அதனால மார்த்தா நம்ம ப்ரூஸ்க்கு ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் ரெடி பண்ணி அங்க இருக்க பொதுமக்கள் கிட்ட எல்லாம் அவனை பத்தி கேட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் சார் இன்னும் ஒரு வாட்டி பாருங்களேன், இது ஒரு நல்ல பிக்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த அன்னோன் பர்சன் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா மார்த்தா தான் மனசுக்குள்ளேயே நான் ஏன் இந்த பிக்சர் பிக் பண்ண, இதுல அவன் கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது, பட் ஆனா அவனுக்கு ரொம்பவே அழகான ப்ளூ கலர்ல ஐஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம அப்படியே ப்ரூஸ் கிட்ட தான் வரோம். இங்க நம்ம ப்ரூஸ் மேல பயங்கரமான சர்ஜரிஸ் தான் நடந்து ஆள் பார்க்கறதே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருப்பான். அண்ட் அப்ப அந்த டாக்டர் ஸ்லாக் பிகின் டே 19 சப்ஜெக்ட் 27 மேல நல்லாவே ரிசல்ட் தருது. ஏன்னா 2 வாரமா அவன் மேல நடந்த சர்ஜரியில அவன் எப்படியோ அந்த ஃபுல் சைக்கிள்ல சர்வே ஆயிட்டான். அன்லைக் இவனுக்கு முன்னாடி வந்த அந்த 26 சப்ஜெக்ட போல ஃபெயில் ஆகாம இவன் இந்த இடத்துல சர்வே ஆயிக்கான். ஏன்னா எல்லா ஸ்டப்ஸும் இவனோட பிரெயின்ல சர்ஜரி நடக்கும் போது கண்டிப்பா இவன் ரெக்கவர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு நம்பினாங்க. ஏன்னா இவன் மேல இருக்கிற அந்த ஸ்டிச்சஸ்ல இருந்து அவனோட உறுப்புகள் எல்லாமே ஸ்டேபிளா இருந்தது. சோ சப்ஜெக்ட் 27 பாடி இப்ப ரெடி. இப்ப அவன் பண்ண வேண்டியது எல்லாமே சரண்டர் ஆக வேண்டியதுதான். ஏன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அவன் மொத்தமா உடஞ்ச நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்டா இருந்தாங்க. அண்ட் பிரைம் 27 இன்னும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ப்ரூஸ் இருக்கிற அந்த செல்லுக்குள்ள அந்த பேட் சூட்டை இறக்கி இருப்பாங்க. ஆனா அந்த பேட் சூட்டை பார்த்து நம்ம ப்ரூஸ் என்ன ஜஸ்ட் தனியா விடுங்க, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொன்னேன். போதும் இது எல்லாமே முடிஞ்சு, உனக்கு இன்னும் புரியலையா இந்த இடத்துல வின் பண்ணதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் அந்த பேட் சூட் கிட்ட இருந்து விலகி இருப்பான். ஆனா ஏதோ ஒரு விதத்துல அந்த பேட் சூட் நம்ம ப்ரூஸ்க்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அதனால ப்ரூஸ் அகைன் அந்த பேட் சூட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அவன் இருக்கிற செல்ல அசால்ட்டா உடச்சிட்டு ஓடிப்பாங்க. அண்ட் இந்த வாட்டி நம்ம பேட்மேன் லெவல் 245ல இருக்க லாங்ஸ்ட்ராம் எக்ஸ்பெரிமெண்ட் ரீச் பண்ணிருப்பாரு. அதாவது இஷ்யூ நம்பர் 7ல மென்ஷன் பண்ண மேன் பேட்டோட எக்ஸ்பெரிமெண்ட் லேப். அண்ட் இந்த வாட்டி நம்ம ப்ரூஸை டெஸ்ட் பண்றதுக்காக அங்க லாங்ஸ்ட்ராம் எக்ஸ்பெரிமெண்ட்ல உருவான எல்லா மான்ஸ்டர்ஸையுமே நம்ம ப்ரூஸ்க்கு எதிர்க்கவே இறக்கி இருப்பாங்க. அண்ட் அதுல ஒரு மான்ஸ்டர் வரை எங்களை காப்பாத்தினாரு சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல நம்ம காட்டுற எல்லா மான்ஸ்டர்ஸுமே இந்த லேபுக்குள்ள மாட்டிட்டு ஏதோ ஒரு ஹியூமன்ஸ் தான் போலங்க. அண்ட் அப்ப நமக்கு பேரலா லைட்டா ஃபிளாஷ்பேக் சீக்வென்ஸ் காட்டுறாங்க. இங்க நம்ம வேலன் ப்ரூஸ் கிட்ட ஆல்ரைட் உண்மையா சொல்லு, என்னால இதை ஜெயிக்க முடியும் நம்புறியா ப்ரூஸ், ஆன்சர் மீ மேன் அப்படின்னு கேட்டிருப்பான். பட் அதுக்கு இன்சைட் நம்ம பேட்மேன் எனக்கு தெரியல எப்படின்னு அப்படின்னு சொல்ல இங்கதான் இருக்கியா கிட்ட நிறைய இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல பெயின் வந்து பேட்மேன் போட்டு பொளக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல அந்த டாக்டர் பிரைம் சப்ஜெக்ட் 247 நெருங்கிட்டான் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம பெயின் நாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட், நான் கடந்து வந்த அந்த வழியில இருந்து உன்னை காப்பாத்ததான் ட்ரை பண்றேன். ஆனா இப்போ அது உனக்கு அதிகமா வலியை தான் கொடுக்கும். பட் ஐ ப்ராமிஸ் இதோட முடிவப்போ நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவ அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேனை போட்டு பொழப்பாங்க. அண்ட் வாங்கின அடியில நம்ம பேட்மேன் அந்த ஜெயன்ட் சைஸ்ல ஒரு முட்டை ஒரு டேங்க்குள்ள இருந்ததுல அந்த டேங்கை உடச்சிட்டு தான் நம்ம பேட்மேன் விழுந்திருப்பாரு. அண்ட் இதை பார்த்துட்டு இருந்தா அந்த டாக்டர்ஸ் சப்ஜெக்ட் 27 அவனோட என்வைரன்மெண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவன் இன்ஃபர்மரியில ஸ்டே பண்ணி ஆகணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்ப அகைன் பெயின் என்னோட இந்த கரடு முரடான பேச்சு மன்னிச்சிருங்க, பட் என்கிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பழமொழி இருக்கு. அதாவது வாழ்க்கைங்கிற போற தப்பிச்ச நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான உங்களும் கிடையாது, ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளும் கிடையாது. ஏன்னா நம்ம இடத்துக்கு இந்த மாதிரி அடாப்ட் ஆக தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே
அந்த இடத்துல கில்லர் கிளாக் என்ட்ரி கொடுத்து நம்ம பெயினை போட்டு பொளந்து எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு ஜெயண்ட் சைஸ்ல ஒரு முட்டை இருந்ததுல, அதுக்குள்ளதான் நம்ம வேலனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உண்மையான ஒரு கில்லர் கிளாக்கா மாத்திருக்காங்க. அந்த கில்லர் கிளாக்கோட லுக் அப்சல்யூட்டுங்க. பின்னங்க ஒரு கில்லர் கிளாக் இறக்குவானுங்கன்னு பார்த்தா ஒரு காட்ஸிலாவே இறக்கிருக்கானுங்க. அந்த கில்லர் கிளாக்கோட ஜாவை பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவனோட ஜா கிட்டத்தட்ட அவனோட வயிறு வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்குங்க. சோ கில்லர் கிளாக் வாயை திறந்தாலே போதும் முதுகெலுமே தெரியும் போலங்க. அண்ட் இந்த வாட்டி அடி வாங்கினதுல நம்ம பெயின் அந்த டாக்டர்ஸ்ல இருந்த அந்த டேங்கை உடச்சிட்டு விழும்போது அங்க இருந்த எல்லாருமே தரையோட தரையா வச்சு நசுக்கி இருப்பான். பட் அதுல இருந்து தப்பிச்ச 2 டாக்டர் அங்க இருந்து எப்படியா தப்பிக்கலான்னு பாக்க அப்ப அந்த இடத்துல கில்லர் கிளாக் ஜஸ்ட் வாயை திறந்து மூடி இருப்பான். அவங்க 2 பேருமே அந்த இடத்துல வேனிஷ் ஆயிருப்பாங்க. அதேதான் கில்லர் கிளாக் மெல்லணுங்கிற அவசியமே இல்ல போலங்க. ஜஸ்ட் வாயை திறந்து மூடினா மட்டும் போதும், சோழி முடிஞ்சு. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ப்ரூஸ் வேலன் வேலன் நான் தான் ப்ரூஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப கில்லர் கிளாக்கா மாறின நம்ம வேலன் நம்ம ப்ரூஸோட கழுத்தை பூச்சி க்ளோஸ் அப்ல வந்து பார்க்க அண்ட் அப்ப அகைன் பேரலா அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் காட்டுறாங்க. அதாவது வேலன் அந்த மேட்சை தான் ஜெயிப்பனானுங்கிற மாதிரி நம்ம ப்ரூஸ் கிட்ட கேட்டிருப்பால, அதுக்கு நம்ம ப்ரூஸ் இப்ப ஆன்சர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா நீ ஜெயிப்பன்னு நான் நம்புறேன். நீ வேலன் கிளாக் ஜோன்ஸ் அண்ட் இப்ப ரிங்குக்குள்ள மறுபடியும் வா அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம பேட்மேன் கில்லர் கிளாக்கோ சம்பவத்துல இறங்குறாங்க. ஆனா அந்த ஃப்ரேம் அல்டிமேட்டுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பேட்மேன் கில்லர் கிளாக் மேல ஒரு டிராகன் ரைடர் மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. அண்ட் இப்பதான் பெயின் அந்த இடத்துல இருந்து ஏஞ்சி அதாவது நான் என்ன சொன்னா, இந்த வாழ்க்கைங்கிற போர்ல தப்பிச்ச நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கள கிடையாது, ரொம்ப புத்திசாலித்தனமான ஆளுங்களும் கிடையாது. பட் நம்ம அடாப்ட் ஆக தெரிஞ்சவங்க. ஏன்னா அது செனஃபன், கோரிந்த், ஆத்தென்ஸ் இந்த மாதிரி 400 BC டைம்ல நீ சேஞ்ச் ஆயிருக்கணும் லிட்டில் மேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பேட்மேன் அண்டாப்பா அதுதான்டா பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லர் கிளாக்கோட சேர்ந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாருங்க. அண்ட் அப்ப அந்த ஆர்கமோட சீஃப் டாக்டர் சப்ஜெக்ட் 27 நானும் பிரைமும் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கான். அதாவது அவனும் அந்த மியூட்டேஷன் 523யும் அந்த கால்வாயை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ டாக்டர் லாக் என்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்துக்கே அவங்க வந்திருப்பாங்க. அண்ட் அப்ப அங்க இருந்து நம்ம பெயின் கிட்ட நீ அந்த ஃபைனல் ஃபேஸ்க்கு எக்ஸைட்டடா இருக்கியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு பெயின் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் டாக்டர் ஆர்கம். ஏன்னா இப்போ நான் அவனை உண்மையாலே உடைக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே டு பி கண்டினியூ போட்டு இந்த ஷோ முடிக்கிறாங்க. தக்காளி வேற மாதிரி முடிச்சிருக்கானுங்க. ஏன்னா பெயின் வேற நம்ம பேட்மேனை உடைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதுதான் கொஞ்சம் பயமா வேற இருக்கு. ஏன்னா பெயின் அண்ட் பேட்மேன் சொன்னாலே நம்ம பேட்மேன் முதுகு உடைகிற சீன் தான் ஞாபகம் வரும். ஆனா இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஆப்சல்யூட்டான பெயின். சோ அதனால நம்ம பேட்மேனோட முதுகெலும்பு 2 ஆகிறத விட நம்ம பேட்மேனே 2 ஆயிடுவாருன்னு பயமா இருக்குது. பட் அந்த மாதிரியான சம்பவம் எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த இஷ்யூ நம்ம அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ்ல பார்ப்போம். அநேகல அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸை எப்படியாச்சும் நான் கரெக்டா டைமுக்கு போட்டுறேன். இந்த ஒரு வாட்டி எனக்கு மன்னிச்சிருங்க லேட்டா போட்டதுக்கு. பட் அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ்ல வீடியோ கரெக்டா வந்துருங்க. சோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.